தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி புனித கார்மேல் அன்னையினுடைய நினைவு. துன்பத்திலே வேதனையிலே வாடுகின்ற மக்களுக்கு துணை புரிபவராக, நமக்காக பரிந்து பேசி இறை வல்லமை வெளிப்படுத்தி காட்டுபவளாக, இறைவனுடைய அன்பை மறுபடி நமக்கு பெற்றுக் கொடுப்பவளாக வீற்றிருப்பவள் நம்முடைய தாய் மரியா. கார்மேல் மலையிலே காட்சி கொடுப்பதின் வழியாக தன்னுடைய ஆடையை ஒரு கருவியாக கொடுத்து கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றிய தாய்மனுடைய விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே நமக்கு துணையாக அன்னை இருக்கின்றார். நம் கடவுள் நமக்கு துணையாக கொடுத்த தாய்மறை நமக்கு என்றும் பக்க பலமாக இருக்கின்றார், நமக்கு பரிந்து பேசுவலாக இருக்கின்ற நம்பிக்கையில் அந்த உத்திரியத்தை நாம் அணிபவர்களாக இருப்போம். உத்திரியத்தின் வழியாக இறைவனுடைய ஆசிரியம் அருளையும் பெற்றுக்கொள்ளுவோம். அந்த உத்திரியத்தை எவ்வாறு அணிவது, முதல் முறை அணிகின்ற பொழுது அதனுடைய செயல்பாடுகள் என்ன, உத்திரியத்தை அணிந்து கொள்வதால் நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்கள் என்பதை நான் கடந்த வருடத்தினுடைய அந்த செய்தியிலே சொல்லி இருக்கின்றேன். தாய்மறியினுடைய பரிந்துரையை கேட்போம். உத்திரிய மாதா தாமே, கார்மேல் மலை மாதா தாமே நமக்கும் துணையாக இருந்து இறைவனுடைய வல்லமையும் அருளையும் ஆசிரியம் நிறைவாக நமக்கு பெற்றுக் கொடுப்பாளாக. புனித கார்மேல் மலை மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலம் 15வது வாரம் புதன்கிழமை இறை வார்த்தை நாம் படிக்கின்ற பொழுது இறைவனுடைய செய்தியும் ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எளியவருக்கு தன்னை வெளிப்படுத்துகின்ற தேவனாக தான் இருக்கின்ற சொல்லி இன்றைய நற்செய்தியிலே இயேசு சொல்லி இருக்கின்றார். ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு இதை வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி இறைவனை போற்றுகின்ற செய்தியாக இருக்கின்றது. கடவுள் எளிய உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது தன்னை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். இப்படி வெளிப்படுத்தி காட்டுகின்ற தேவன் எப்படிப்பட்டவர்? இன்றைய திருப்பாடல் அழகாக சொல்லுகின்ற 103வது திருப்பாடல், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவருடைய இரக்கம் அருளும் அளவிட முடியாதது, எனவே அவரை புகழ்ந்து போற்றுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? தொடர்ந்து வருகின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார், உன் உயிரை படுகொலியில் நின்று மீட்கின்றார், அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். நம்மை மன்னிக்கின்ற, நம்மை குணப்படுத்துகின்ற, நமக்கு விடுதலை கொடுக்கின்ற ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்ட தேவனாக இருக்கின்றார். இந்த இரக்கத்தின் அருளின் வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நம்மை காண்பவராக, நம் குரலை கேட்பவராக இருக்கின்றார். இதோ என் மக்கள் எழுப்புகின்ற கூக்குரல் என் காதுகளில் விழுந்தது. அவர்கள் அடிமைத்தனத்திலே படுகின்ற அந்த துன்பங்கள், வேதனைகளை நான் கண்ணுற்றேன். நாமே இறங்கி வரும் என்று சொன்ன கடவுள் மோசேவை அனுப்புவதாக இருக்கின்றது. ஆம், நம் தேவன் நம் கண்ணீரை அறிந்தவராக இருக்கின்றார், நம் வேதனைகளை அறிந்தவராக இருக்கின்றார், நாம் படுகின்ற கஷ்டங்களை அறிந்தவராக இருக்கின்றார். அப்படி அறிந்திருக்கின்ற கடவுள் நமக்கு உதவி செய்பவராகவும் இருக்கின்றார். அதைத்தான் தன்னை தேடி வந்த மக்கள் அலைக்கழிக்கப்பட்ட மக்களாக இருப்பதை பார்த்து, சோர்வுற்றிருக்கிற மக்களாக இருப்பதை பார்த்து இயேசுவாறு சொல்வார், இதோ இவர்கள் ஆயினல ஆடுகளைப் போல் அலைக்கழிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிவு கொண்ட தேவன் அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார், நோய் நொடிகளை குணமாக்கினார் என்று சொல்லப்படுகின்றது. உன்னுடைய கசப்பான அனுபவம் அனைத்தையும் நான் மகிழ்ச்சியாக மதுரமாக மாற்றி போடுவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போம். ஏனெனில் எசாயா புத்தகம் 59:1 படிக்கின்ற பொழுது, மீட்க இயலாதவாறு ஆண்டவருடைய கை குறுகிவிடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவருடைய காதும் மந்தமாகிவிடவில்லை என்று சொல்லப்படுகின்றது. நம் கடவுள் நம் கரங்களை குறுக்கிக் கொள்ளுகின்ற கடவுள் அல்ல. நம் துன்பத்தை, துயரத்தை மாற்றுகின்ற தேவன், நமக்கு ஆறுதல் அளிக்கின்ற தேவன் நம்மோடு இருக்கின்றார். இப்படி நம்மை தேடி வருகின்ற தேவன் நாம் துன்பப்படுகின்ற பொழுது, நாம் துயரப்படுகின்ற பொழுது இறை மனிதர்கள் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக நம்மை தேடி வந்து நம்மை ஆற்றுப்படுத்துவராக இருக்கின்றார். அதே தேவன் நம்மையும் பயன்படுத்தி பிறருக்கு ஆறுதலை கொடுப்பதற்காக, பிறரை தேற்றுவதற்காக, துன்பத்தில் துணை புரிவதற்காக கடவுள் நம்மை பயன்படுத்த இருக்கின்றார்.
எனவேதான் மத்திய 25 சொல்லப்பட்டிருக்கிறது, சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுவார். நாம் கடவுள் கரங்களிலே பயன்படுகின்ற கருவியாக இருக்க வேண்டும். எனவேதான் அசிசியா இவ்வாறு ஜெபிப்பார், ஆண்டவரே அமைதியின் தூதனாய் என்னை மாற்றும். எங்கே பகைமை உள்ளதோ, எங்கே வெறுப்பு உள்ளதோ, எங்கே சந்தேகம் உள்ளதோ, எங்கே ஏற்றுக்கொள்ளாத நிலை இருக்கின்றதோ, எங்கே நம்பிக்கை தளர்வு இருக்கின்றதோ, அங்கெல்லாம் நம்பிக்கையூட்டுகின்ற, பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற, சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற கருவியாக என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபிப்பார். நாமும் இதே ஜெபமாக மாற்றுவோம். தெய்வமே, உம்முடைய ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஆறுதலை நாங்கள் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற, துன்பத்தில் துணை புரிகின்ற, கண்ணீரை துடைக்கின்ற ஆறுதலின் கருவியாக நாங்கள் மாற்றப்படவும் எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்க எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம்முடைய அளவிட முடியாத கிருபைகளின் அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இன்றைய வார்த்தையின் வழியாக உம்முடைய இரக்கத்தை மறுபடியும் எங்கள் மீது ஒளிந்திருக்கின்றேன். இதோ உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்கள் உள்ளத்தில் இருக்கிற நோய்களையும் உடலில் இருக்கின்ற எல்லா விதமான தளர்வுகளையும் போக்க நீர் எங்களை கடந்து வந்திருக்கின்றேன். நன்றி இயேசுவே. இதோ எங்கள் உள்ளத்தில் இருக்கிற மனக்காயங்கள், துன்பங்களைக் கண்டு, துயரங்களைக் கண்டு, எதிர்ப்புகளைக் கண்டு, இதோ எங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா விதமான சோர்வுகளைக் கண்டு தளர்ந்து போயிருக்கின்ற எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் வழியாக திறன் கொடுத்திருக்கின்றேன். உன் கண்ணீரை காண்கிற தேவனாக, உன் கதலை கேட்கிற தேவனாக நான் இருக்கேன் என்று சொல்லி எங்களுக்கு ஆறுதல் தந்த தேவனாக இருக்கின்றேன். இதோ எங்கள் தேவன் தன் கரத்தை நீட்டி எங்களை ஆஸ்வதிக்க வருகின்றார். தன் வல்லமையான கிருபை பொழிந்து எங்களை ஆஸ்வதிக்கிற நம்பிக்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் சிறப்பாய் இந்த நாள் முழுவதும் நடக்க எங்களுக்கு அருள் தருவீராக. அன்பு தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறப்பாய் தளர்வுற்ற உள்ளங்களை, தளர்வுற்று இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் நீ திடப்படுத்தி வலுப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருள்நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீரும், மகனும் வாழியவே.